ஸோ பழைய அப்ளையன்சஸை காட்டிலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய புது அப்ளையன்சஸ் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கணிசமாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து நம்ம அந்த அவேர்னஸோடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபேன் எடுத்துக்குவோம். நம்ம வீட்டில் போடுற ஃபேன் வந்து 2023 ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபேன் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு ஃபேன், அந்த ஃபேன் சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபேன் வந்து 1 மணி நேரத்துக்கு 75 வாட்ஸ் யூஸ் பண்ணும். ஸோ அந்த 75 வாட்ஸ் ப்ராக்டிக்கலாக அது 12 மணி நேரம் 360 நாள்னு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2300 ஒரு ஃபேனுக்கு மட்டும் நம்ம இபி பில் கட்டியிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி ஃபேன்ஸ்னு வந்துருச்சு. அந்த பிஎல்டிசி ஃபேன்ஸில் என்ன ஒரு பியூட்டின்னா, இட் இஸ் மோஸ்ட் சைலண்ட், ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், நாய்ஸ் எதுவும் இருக்காது. அதை பியூட்டி 750 ரூபா தான் அவங்களுக்கு இபி பில்லே வரும், வெறும் 750 ருபீஸ். அப்போ இன்றைக்குமே வந்து அஃப்கோர்ஸ் இன்றைக்கி 5 ஸ்டார் ஃபேன்ஸும் இருக்குது, ஸ்டார் ரேட்டட் ஃபேன்ஸும் இருக்குது, பிஎல்டிசி ஃபேனும் இருக்குது. ஒரு பிஎல்டிசி ஃபேனுக்கும் ஒரு நார்மல் ஃபேனுக்கும், நார்மல் ஃபேன் பார்த்திங்கன்னா நீங்கள் 1800 வாங்கலாம். ஒரு நார்மல் பிஎல்டிசி ஃபேன் பார்த்திங்கன்னா 3000 ரூபா. ஸோ இந்த ஃபேனுக்கும் அந்த ஃபேனுக்கும் வந்து டெக்னாலஜி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு 1200 தான் டிஃப்ரென்ஸ், ப்ரைஸில் டிஃப்ரென்ஸ் வாங்கும்போது, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 750 ரூபா உங்களுக்கு பவர் சேவிங் மட்டும் கிடைக்கும். 750 ருபீஸ் பர் ஃபேன். எத்தனை ஃபேன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு பொருளை, ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறதுக்கு முன்னால் அது எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணும், எவ்வளோ கரண்ட்டை இழுத்துக்குங்கிறதோடைய விழிப்புணர்வோட சேர்த்து போகிறது தான் பெட்டர் நினைக்கிறேன். சேர்த்து பண்ணும்போது நமக்கு வந்து அவ்வளோ எனர்ஜி சேவிங் கிடைக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1.